வாய்மையே பேசாமல் வன்மத்தையே மேடைகளிலே பேசி சமூகத்தில் அமைதியை சீர்குலைத்து தமிழக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சீமான் அந்த சிலையை தொட்டது நாங்கள் ஒரு புனிதம் கெட்டுவிட்டதாக கருதி தமிழ் சமூகத்தை இளைஞர் சமூகத்தை அழிக்கின்ற ஒரு சக்தி காமராஜரை அடையாளமாக பயன்படுத்தினால் இது போன்ற செயல்கள் அரங்கேறதான் செய்யும், அரங்கேற்றதான் வேண்டும். 10 நாட்கள் இடைவெளி விட்டு 3 போராட்டங்களை செய்ததன் மூலம் இவர் யாருக்கு கமிஷன் கேட்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. சாத்தான் வேதம் ஓதுவது போல் சீமான் ஏதோ இயற்கை காப்பது என்பது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு தானே தவிர அவருடைய நோக்கம் வேற. எங்களை போன்ற உணர்வாளர்களை அழைத்து வைத்தது. அதனால்தான் அவருக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து கொஞ்சம் நண்பர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு வந்தது போன்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் நிலம் வாங்கி அங்கே குடியிருக்கக்கூடிய உரிமைகள் கூட ராஜீவ்காந்தி அவர்களால் அந்த தமிழர்களுக்கு வழங்கப்பட்டது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் பொதுக்குழு உறுப்பினர் திரு லாரன்ஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். கன்னியாகுமரி பக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து வந்தார். அதற்கு முன்னதாக காமராஜர் சிலைக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த சிலையில் போய் சுத்தம் பண்ணி உங்கள் தலைமையில் இப்போது திருப்பி மரியாதை செலுத்துறீங்க. இது ஒரு சரியான நிகழ்வாக? இது எங்களுடைய தலைவர்களை, அன்னை சோனியா காந்தி அவர்களையும் மறைந்த தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களையும் அவதூறாகவும் கொச்சைப்படுத்தியும் பேசிவிட்டு எங்கள் மாவட்டத்திற்கு போராட்டம் நடத்த வருகிறேன் என்ற பெயரில் வாக்கு வங்கிக்காக எங்கள் தலைவர், நாங்கள் புனிதமாக வணங்குகின்ற, தெய்வத்துக்கு நிகராக வணங்குகின்ற எங்கள் தலைவர் காமராஜர் அவர்களுடைய திருவுருவச் சிலை தொட்டு மாலை அணிவித்துவிட்டு ஒரு தவறான களங்கம் கற்பிக்கின்ற ஒரு மேடையில் அவர் ஏறுகிறதை பார்க்கும்போது எங்கள் நெஞ்சமெல்லாம் கொதித்தது. காவல்துறையின் அடக்குமுறையால், காவல்துறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துவிடக்கூடாது என்பதற்காக என்னை வீட்டு சிறையில் வைத்திருந்த காரணத்தால் அதற்கு முன்பாகவே எங்களால் அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை. அவர்களுடைய நிகழ்வு முடிந்த பின்பு நாங்கள் அங்கே கூடினோம். பிரிவினைவாதத்தை விரும்பாத, வாய்மையை பேசி வன்மத்தை எதிர்த்த, சமூக ஒற்றுமைக்காக வாழ்ந்து தமிழர்களை உலக அரங்கில் உயர்த்த நினைத்த ஒரு பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை வாய்மையே பேசாமல் வன்மத்தையே மேடைகளிலே பேசி சமூகத்தில் அமைதியை சீர்குலைத்து தமிழக மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய ஒரு சீமான் அந்த சிலையை தொட்டது நாங்கள் ஒரு புனிதம் கெட்டுவிட்டதாக கருதி எங்கள் குமுறலை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற விதமாக எங்கள் காமராஜர் சிலையை புனிதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர் அணிந்த மாலையை எடுத்து மாற்றிவிட்டு நீரால் குளிப்பாட்டி பாலபிஷேகம் செய்து மீண்டும் நாங்கள் மாலையிட்டு மரியாதை செலுத்தினோம். எங்களுடைய உணர்வுக்கு இது நியாயமானது. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் தமிழ் சமூகத்திற்காகவும் உலக மக்களின் அமைதிக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுதும் வாழ்ந்த தலைவர். அதை நாங்கள் புனிதமாக கருதுகிறோம். இந்த நாகரிகம் இப்போ வளர்ந்து வரும் சமுதாயத்தில் ஒருத்தர் போய் தொட்டதுக்கப்புறம் அதை போய் தொட்டால் தீட்டுங்கிற மாதிரி அதை செஞ்சுருக்கிறது மனம் புண்படுற மாதிரி இல்லையா? அது நீங்கள் அவர் பேசுகிறாருன்னா பதில் கருத்து பேசிட்டு போகலாமே. கருத்துக்களை பேசுவது தான் நியாயம். ஆனால் அந்த கருத்துக்களை, எப்படிப்பட்ட கருத்துக்கள் அந்த மேடையில் பேசப்பட்டது, யார் இந்த செயலை செய்கிறார்கள் என்பது முக்கியம். ஒருவர் தன்னுடைய தீய செயல்களுக்கு அடையாளமாக நாங்கள் இறைவனாக வணங்குகின்ற கர்ம வீரர் காமராஜ் அவர்களை ஒரு சிம்பலாக, ஒரு அடையாளமாக பயன்படுத்துவாரே ஆனால் அதை நாங்கள் எதிர்க்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. காங்கிரஸ்காரனாகிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிறது. தவறான செயல்களுக்கு அடையாளமாக பெருந்தலைவர் காமராஜரை ஒரு சீமான் பயன்படுத்துகிறதை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அந்த சூழ்நிலையில்தான் எங்கள் தலைவர் காமராஜர் பிரிவினைவாத சக்தி அல்ல, ஒரு வன்மத்தை பேசுகின்ற தலைவன் அல்ல, தமிழ் சமூகத்தை உடைத்தறிந்து வாய்மை பேசாமல் பொய் பிரச்சாரங்கள் மூலமாக இளம் சமூகத்தில் நஞ்சை விதைக்கின்ற ஒரு தீயவன் சீமான் என்று கருதிதான் எங்கள் புனிதமான பெருந்தலைவர் காமராஜர் சிலையை தொட்டது தீட்டு. அவர் அணிவித்த மாலை தவறானது, மற்றவர்கள் இதை போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்ற ஒரு உயரிய சிந்தனையில் தான் நாங்கள் அந்த செயலை எடுத்து சென்றோம். எப்படி செஞ்சுருந்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நிலவுது. அதாவது எவ்வளவோ வழி இருக்குது நீங்கள் எதிர்த்து பேசுகிறதுக்கோ கருத்து சொல்கிறதுக்கோ.
அது ஏன் அந்த செயலை செய்யணும்? ஒரு இளைஞனாக என்னுடைய பார்வையில் பொதுவான தலைவர் தானே அவர், உங்களுக்கு மட்டும் காமராஜர்ங்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கொண்டாடல, கட்டாயம் எல்லா கட்சியினரும் கொண்டாடுறாங்க, கட்சியில் இல்லாதவரும் கொண்டாடுறாங்க, படிப்பு மாணவர்களுக்கு எல்லாருமே கொண்டாடுறாங்க. பொதுவான தலைவராக அவர் மாறிட்டார். கண்டிப்பா காமராஜர் பொதுவான தலைவர் தான். அந்த வகையில் தான் அவர் வந்து செலுத்தினார். ஒரு தீவிரவாத கும்பல் காமராஜரை அடையாளமாக பயன்படுத்துவது சரி என்று நீங்கள் வாதிட்டால் நாங்கள் செய்த செயல்கள் சரி என்று நான் சொல்கிறேன். ஒரு தீவிரவாத கும்பல், ஒரு தமிழ் சமூகத்திற்கு விரோதியான ஒரு கும்பல், தமிழ் சமூகத்தை, இளைஞர் சமூகத்தை அழிக்கின்ற ஒரு சக்தி காமராஜரை அடையாளமாக பயன்படுத்தினால் இது போன்ற செயல்கள் அரங்கேறதான் செய்யும், அரங்கேற்றதான் வேண்டும். அன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்கள போராட்டம், அதுவே வந்து தமிழகத்தில் இருக்கிற கனிம வளங்கள் கடத்தப்படுது, அப்படி அதை தடுக்கணுங்கிறதுக்காக தான் போராடுறாரு. அப்போ அவர் வந்து அது வந்து தவறாது. இந்த கனிம வளங்களை காக்க வேண்டும் என்பதில் நாங்களும் நீண்ட காலமாக போராட்டங்கள் முன்னெடுத்து வருகிற இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். கனிம வளங்களை போராடுவதை நாங்கள் தடை செய்ய விரும்பவில்லை. நாம் தமிழர் சீமான் அல்ல, ஒவ்வொரு இயக்க தோழர்களும் சாமானிய மக்களும் நம்மளுடைய இயற்கை வளனை காப்பாற்ற வேண்டும் என்பதில் முனைப்பு காட்ட வேண்டும், போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும், அரசுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும். அதில் நாங்களும் வரவேற்கிறோம். ஆனால் அந்த சீமான் அங்கு வந்தபோது மேடையில் பேசிய வார்த்தைகள் உங்களுக்கு கேட்டிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். கடந்த 12 ஆண்டு காலமாக இளைஞர் காங்கிரஸ் சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்க சார்பாகவும் பொது உடைமை கட்சிகள் சார்பாகவும் இயற்கை காவலன் என்ற பெயரில் பல இயக்கங்கள் தோன்றி அதன் பேரில் பல்வேறு போராட்டங்களை அந்த மண்ணில் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் மட்டும் 10 நாட்கள் இடைவெளி விட்டு 3 போராட்டங்களை செய்ததன் மூலம் இவர் யாருக்கு கமிஷன் கேட்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் அந்த பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய மனோ தங்கராஜ் அவர்கள் நீண்ட நெடிய போராட்டங்களை எடுத்தார், சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார். அதன் காரணமாக பல்வேறு தடை உத்தரவுகள் பெறப்பட்டன. எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த ஜோஸ் ஃப்ரெடி என்பவர், ஐஜிபி லாரன்ஸ் என்பவர், எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய ஏசுராஜ் என்பவர்கள் எல்லாம் பல்வேறு முயற்சிகள் எடுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே ரெட் பெட்டிஷன் தாக்கல் செய்து தடை உத்தரவை பெற்றோம். அது காங்கிரஸ் பேர் இயக்கம். இந்த இயற்கை வளத்தை காப்பதற்காக பொது உடைமை கட்சிகள் பல்வேறு போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கின்றன. நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். அனைத்து கட்சி கூட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள் நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். நீண்ட காலமாக இயற்கையை காக்க நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். சாத்தான் வேதம் ஓதுவது போல் சீமான் வந்து ஏதோ இயற்கையை காப்பது என்பது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு தானே தவிர அவருடைய நோக்கம் வேற. கன்னியாகுமரி மாவட்டம் காங்கிரஸ் வளமாக இருக்கக்கூடிய மாவட்டம், பெருந்தலைவர் காமராஜருடைய சக்தியாக இருக்கக்கூடிய மாவட்டம். அந்த மாவட்டத்தில் களங்கம் கற்பிப்பதற்காக அந்த மாவட்டத்திற்கு வருகிறதுக்கு முன்பாக எங்கள் தலைவர் சோனியா காந்தி அவர்களையும் எங்கள் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களையும் மிக தரைக்குறைவாக பேசிவிட்டு அங்கே வருவது அவர் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு தான் வந்தாரே தவிர அவர் அங்கே ஒருவேளை சோனியா காந்தி அவர்களையோ ராஜீவ்காந்தி அவர்களையோ அவர் விமர்சிக்காமல் அந்த மண்ணிற்கு வந்திருந்தால் எனக்கு தெரிந்து 100 பேர் கூட கூடியிருக்க மாட்டார்களோ என்று என் சந்தேகம் எனக்கு இருக்கிறது. அந்த ஒரு அனல் பறக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் உணர்வை தூண்டக்கூடிய வார்த்தைகளை பேசியதன் மூலமாக தான் இத்தனை காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கியது, எங்களை போன்ற உணர்வாளர்களை அழைத்து வைத்தது. அதனால்தான் அவருக்கு வெளி மாவட்டங்களிலிருந்து கொஞ்சம் நண்பர்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்கு வந்தது போன்று எனக்கு தோன்றுகிறது. அவர் அந்த மேடையிலும் கூட வன்மத்தை தான் பேசியிருக்கிறார். அந்த சாட்டை துரை முருகன் என்பவரிடம் அவர் வன்மத்தை பறைசாற்ற சொன்னார். அவர் வன்மத்தை பறைசாற்றியதனால் தான் இன்றைக்கு சிறை கம்பிகளுக்கு அடியில் இருக்கிறார். ஒரு தன்னுடைய தொண்டனை தன்னுடைய மேடையில் தான் இருக்கின்ற மேடையில் தவறாக பேசிய தொண்டனை, அது இப்போ ஆரம்பத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து எப்படி பேசுறாரோ அப்படி தான் பேசிட்டு வராரு. திடீரென காங்கிரஸ் கட்சி சீமான் மேல பாய்வதற்கு காரணம் என்ன? திடீரென அல்ல, இந்த சித்தாந்தத்தை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. சீமானுடைய நயவஞ்சக திட்டத்தை, வன்மத்தை பேசுகின்ற அந்த திட்டத்தை, கொள்கையை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் ஒவ்வொரு காங்கிரஸ் தொண்டனுக்கும் இருக்கிறது. வருங்கால இளைஞர்களிடையே நஞ்சை விதைக்கின்ற உண்மையை மறைத்து பொய் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய சீமானை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. அதை நாங்கள் தார்மீக கடமையாக செய்து வருகிறோம். ஈழத்தில் போர் நடந்தப்போ காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அந்த போருக்கு வந்து இவங்க உதவுனாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் வந்து பதில் வைக்கலாம், அதுக்காக இது போல் கட்சியை தடை செய்யணுங்கிற அளவுக்கும் அந்த காமராஜர் அவர் தொட்ட சிலையை வந்து தொட்டால் தீட்டுங்கிற அளவுக்கும் போகணுமா? உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். எங்களுடைய தலைவர்கள் அடிக்கடி பேசி வருகிறார்கள். சமீப காலத்தில் கூட எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் ஐயா KS அழகிரி அவர்கள் விளக்கமாக தந்தார்கள்.
இலங்கை பிரச்சனையில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய நிலைப்பாடு என்ன, காங்கிரஸ் அரசினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக தந்தார்கள். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இலங்கை மண்ணில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உரிமைகளை பெற்று அமைதியாக வாழ வேண்டும் என்பதில் நாங்கள் தெள்ளத் தெளிவாக இருந்தோம். அதனால்தான் ராஜீவ்காந்தி அவர்கள் பேச்சுவார்த்தைகள் மூலம் 13ஆம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை அமல்படுத்தினார். அதற்கு பிறகுதான் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் பெறப்பட்டன. ஒரு பேச்சுரிமையாக இருக்கட்டும், ஓட்டளிக்கக்கூடிய உரிமையாக இருக்கட்டும், எழுத்துரிமையாக இருக்கட்டும், அவர்கள் நிலம் வாங்கி அங்கே குடியிருக்கக்கூடிய உரிமைகள் கூட ராஜீவ்காந்தி அவர்களால் அந்த தமிழர்களுக்கு வழங்கப்பட்டது. போருக்கு பின்னால் கூட ஒவ்வொரு இடங்களிலும் வீடுகள் புனரமைப்பு, அவருடைய வாழ்வாதார புனரமைப்புக்காக ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்தோம், இருப்பு சாலைகளை செய்து பண்ணி கொடுத்தோம். ஒவ்வொரு வசதிகளையும் இந்த காங்கிரஸ் பேரியக்கம் எங்களுடைய திட்டத்தால் தான் செய்து கொடுக்க முடிந்தது. இன்று கூட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதித்துவம் ஒரு முதலமைச்சராக வர முடிந்ததே என்றால் அது காங்கிரசினுடைய திட்டம். அந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் செய்தோம். ஆனால் இங்கே ஒரு கும்பல், வெளிநாட்டினுடைய சக்தியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற சீமான் போன்ற கும்பல்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களினுடைய பெயரால் பணங்களை கலெக்ட் பண்ணி அந்த பணங்களை வசூல் செய்து தன்னுடைய சுயபோகத்திற்காக, தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு நாங்க சொல்றாங்க. ஆதாரம் உள்ள குற்றச்சாட்டா? நாங்கள் எங்களிடம் பல ஆதாரம், எங்களுடைய எத்தனையோ நண்பர்கள் சீமான் போன்ற பகடை கட்சிகளிடம் இருந்து எங்களிடம் வந்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நான் 30 லட்சத்தை கொடுத்தேன், இந்த சீமான நம்பி கொடுத்தேன், இது போன்ற இயக்கங்களுக்கு நாங்கள் தாரை வார்த்து இருக்கிறோம். இன்றைக்கு தான் நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் இது உண்மையான இயக்கம் அல்ல, இது போலித்தனமான இயக்கம் என்பதை எங்களிடம் நாம் தமிழர் இயங்கிய தொண்டர்கள் வந்து சொல்லி இருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று தேர்தலை சந்திக்கிறது மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்ந்து வர கட்சியை அதை பொறுத்து கொள்ள முடியாத இந்த காங்கிரஸ் இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபட்டிருக்கு. இல்லை, எப்போதுமே ஒரு இளைஞர் சமூகம், ஒரு பதுமை சமூகம் வீராப்பான பேச்சுகளுக்கு அடிமைப்படுவது இயல்பு. அவன் ஒரு 35 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய இளைஞன் வைராக்கியமான வேகமான பேச்சுகளுக்கு தன்னை ஆழ்படுத்துவான். அந்த இளைஞன் தான் ஒரு குடும்ப தலைவனாகவோ இந்த நாட்டினுடைய சமூக எண்ணத்தில் அக்கறை உள்ளவனாகவோ மாறும்போது அவன் சிந்திப்பான், ஆழமாக சிந்திப்பான். வரலாற்றை தெரியாத, வரலாற்றை திரிச்சு பேசுகின்ற, புரட்சிகரமாக வரலாற்றை திரிச்சு பேசுகின்ற ஒரு நயவஞ்சகருடைய பேச்சிற்கு இளைஞர் சமூகம் ஆழ்பட்டு கிடக்கிறது, நாங்கள் மறக்கவில்லை. அந்த இளைஞர் சமூகத்தை விடுவிக்க வேண்டிய கட்டாயம் காங்கிரஸ் பேர் இயக்க ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது. அந்த கடமையை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பெரிய பாசிச சக்தி. இன்றைக்கு ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவினுடைய பி டீமாக இருக்கிறது. அது அந்த ஒன்றிய அரசு மதவாதத்தை பேசி மக்களை பிரித்தாளுகிறது, இவர் மொழியை சொல்லி மக்களை பிரித்தாளுகிறார். சீமான் என்னவோ வானத்திலிருந்து தேவதையாக வந்தவரை போலவும் மற்ற தலைவர்கள் எல்லாம் சமூகத்திற்கு ஒவ்வாத தலைவர்கள் என்றும் பறைசாற்றி கொண்டிருக்கிறார். மெரினா கடற்கரையிலே இந்த சமூக ஒற்றுமைக்காக, இந்த சமூகத்தை சீர்திருத்துவதற்காக போராடி பல்வேறு தலைவர்கள் மரணம் அடைந்த பிறகு அவர்களை அங்கே சமாதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அதை திராவிட சுடுகாடு என்று விமர்சிக்கிறார். இதெல்லாம் அப்பட்டமான ஒரு மற்றவர்களை என்னை தவிர இந்த உலகத்தை சரி செய்வதற்கு யாரும் இல்லை என்கின்ற ஒரு அசட்டுத்தனமான ஆணவத்தனமான ஒரு போக்கு கண்டிக்கத்தக்கதாக நாங்கள் கருதுகிறோம். ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.